ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் 28ங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுது. இந்த டைமில் என்னோட விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த டைமில் நம்ம ஒரு எதிர்பாராத ஒரு வேலை வந்துடுச்சு. அதாவது நம்ம குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போனோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலைவனத்தில் வேலை செய்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் போனார். அவர் ரிட்டர்ன் இன்றைக்கி நைட்டு வராராம். இன்னும் ஒரு 1 ஹவரில் ஏர்போர்ட்டில் இருப்பாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஓனர் ஃபோன் பண்ணார். சரி, நம்ம அந்த ஏர்போர்ட் விலாக்லாம் பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, நம்ம போயிட்டு ஏர்போர்ட்டை ஒரு விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஆளை நம்ம கூப்பிட்டு வரலாம். நைட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை மணி ஆகும்னு தெரில வர்றதுக்கு. சரி வாங்க, நம்ம போயிட்டு அவரை நல்லபடியாக கூப்பிட்டு வரலாம். சரி வாங்க, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நேராக பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்க, ஒரு 3 தினாருக்கு பெட்ரோல் போட சொல்லியிருக்காரு, போட்டு போனோம். நம்ம வண்டிக்கு தாங்க பெட்ரோல் போட்டுருக்காங்க, 2.5 தினார் போட்டுருக்காங்க. பாருங்க, 3/4 டேங்க் வந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு போட்டாச்சு. பில்லு கேட்டிருக்கோம், பில்லு எடுத்துகிட்ருக்காரு. தெரியுதுங்களா? பில்லு வாங்கிட்டு நம்ம நேராக கிளம்ப வேண்டியது தான். நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம ஆள் வேறு வந்துட்டாரா என்னன்னு தெரில, வந்து வெயிட் பண்ணிருக்காரா என்னன்றது தெரில. நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த டோக்கன் இருந்தால் தான் நம்ம ரிட்டர்ன் வர முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்கோம். ஏன்னா வரும்போது கீழே தான் வருவாங்க, அது எல்லா ஏர்போர்ட்டுமே காமன் தான். போகும்போது தான் மேலே. நம்ம பார்க்கிங் தேடிட்டுருக்கோம், எங்கேயாவது கிடைச்சா போட்டு போக வேண்டியது தான். பில்லர் அண்டர் நிப்பாட்டுறோம், அந்த பில்லரில் நம்பர் இருக்கும், அதை மட்டும் மறந்துட்டுனா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏன்னா எல்லா பார்க்கிங்குமே ஒரே மாதிரியே இருக்கும். சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவங்க இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டோக்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் வெளியே போகவே முடியாது. இது எங்கன்னா தொலைச்சிட போகிறீங்க. போயிட்டு வரவங்களை கூப்பிட்டு வரன்ற அவசரத்தில் இது எங்கன்னா தொலைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு கதை, அவ்வளோதான். ஃபுல்லாமே நம்ம ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கிங் போடலான்னு பார்த்தா பார்க்கிங் தான் கிடைக்கல நமக்கு. ஆளுங்களை கூப்பிட்டு வர அவசரத்தில் ஹேண்டிகேப் பார்க்கிங் இல்லை நோ பார்க்கிங்கில் போட்டு போனால் கண்டிப்பாக போலீஸ் வந்து எங்கேயாவது இருந்துட்டு வந்து ஃபைன் அடிச்சிருவாங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆள் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம போட்ட வேண்டியது தான் பார்க்கிங்கு. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்துட்டோங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஆள் எங்கே போனாருன்னு தெரில. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த கார்டு பஞ்சு வச்சுட்டு ஒரு 200 ஃபீல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம நேராக கிளம்ப வேண்டியது தான். இங்கே தாங்க பஞ்ச் வைக்கணும். பஞ்ச் வச்சுட்டு 200 ஃபீல்ஸ் நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரோடு எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஜஹரா 6ஆம் நம்பர் ரோடு. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 45 கிலோமீட்டரு. நேராக கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுதுங்க. தெரிஞ்சு பாருங்கள், ஜஹரா தான் நம்ம சிட்டி. இங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக 30 கிலோமீட்டர் இருக்குது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. 1 மணிக்கு வண்டிலாம் போயிட்டே தான் இருக்குது. எங்கே தான் போகிறாங்கன்னு தெரில. வேறு ஒரு கூப்பிட்டு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம சாண்ட்விச் வாங்கியிருக்கோம், ஒரு 3 சாண்ட்விட்சு. அவன் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 2:22 ஆகுதுங்க. அதாவது 2:22 ஆகுது கரெக்டாக. இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். அவரை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் தான் அவரை நைட்டு ஸ்டே பண்ண வைக்க போகிறோம். காலைல தான் நம்ம கொண்டு போயிட்டு பாலைவனத்தில் விட போகிறோம்.
அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.